பனகல் பார்க்ல இருந்து தேனாம்பட்டம் வரைக்கும் எத்தனை ஹைரைஸ் பில்டிங் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் அதுல பாதிக்கப்படுவாங்க. ரோட் ஷோ மட்டும் இல்லைங்க. ரோட் ஷோவுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடி, குறைந்தபட்சம் 36 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே அங்க ப்ராப்ளம் தான் இருக்கும். அதுல என்ன கிடைக்கும்? எக்ஸப்ட் வந்து அந்த இமேஜ் தவிர என்ன கிடைக்கும்? இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தி 19ஆம் தேதி ஓட்டு போட போறாங்களா? எப்படி விழும்? எப்படி விழும்? அதாவது 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. அப்போ டி நகர்ல இருக்க மக்கள்லாம் மோடி வந்து நம்ம பக்கம் வந்தாருங்கிறதுக்காக 19ஆம் தேதி மாத்தி ஓட்டு போட போறாங்களா? பிஜேபிக்கு ஓட்டு போடுவான், பிஜேபி போடுவான், அவ்வளவுதான். திமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு போடுவாங்க. நான் சொல்றேன், ஸ்டாலின் முகத்தை, மோடி முகத்தை, இல்ல எடப்பாடி பழனிசாமி முகத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடுவாங்களா? அப்ப ஜனங்க இல்ல வாக்காளர்கள் அந்த அளவுக்கா இருக்காங்க? என்னைக்குமே அது போட்டது கிடையாதுங்க. எந்த காலத்திலயும் போட்டது. ஒரு காலத்துல தலைவர்கள் வருகைக்காக மக்கள் காத்திருந்தாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தலோட 10 மணிக்கு எம்ஜிஆர் வராரு, மறுநாள் காலையில 6 மணிக்கு வந்தாரு. காத்துட்டு இருந்தாங்க.